வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவது அருளென்போம், இருப்பதை பகிர்வது சமமென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் ஈர் குலமே. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிடுகிறேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மணப்புஞ்சை கிராம மக்கள் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தாழ்ச்சியே தலையாய புண்ணியங்களுள் முதலாவது. இறையருளை பெற்றுக்கொள்ள மிக முக்கியமான முதன்மையான பண்பான தாழ்ச்சியை நமதாக்கிக் கொள்ள இன்றைய திரு வழிபாடு நம்மையே அழைக்கின்றது. தாழ்ச்சி என்பது தன்னையே இழிவாக நினைப்பது குறிப்பது அன்று, மாறாக இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிவதற்கு வேண்டிய பணிவை குறிப்பிடுகிறது. நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்ட அன்னை மரியா பெண்களுள் பேறு பெற்றவராகவும் எல்லா தலைமுறையினரும் அவரை பேறு பெற்றவர் என அழைக்கவும் இறைமகன் திருவுளம் கொண்டார். இறைமகன் இயேசுவும் தம்மையே தாழ்த்தி அடிமை நிலையை ஏற்று நம் பாவங்களுக்காக இறந்ததால் இறைவன் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறியுள்ளார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வாழ்த்தொலி நம் ஒவ்வொருவரையும் இயேசுவிடமிருந்து கனிவையும் தாழ்ச்சியையும் கற்று வாழ அழைப்பு விடுக்கிறது. தாழ்ச்சி என்ற அருளை பெற இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வினூற்றும் தூய்மைக்கும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியர்ல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்து தோல்வியுற செய்வீராக.
உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நிச்சயமாகவும் ஆண்டவரே ஈசோ எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி அடைய செய்தருள்வாராக. ஆமென். உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமை தந்தையாகிய ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ. ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, சிறந்தவை அனைத்தையும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் கொண்டு அன்பை மென்மேலும் பெருக செய்தருளும். அதனால் எங்கள் கிறிஸ்துவையும் சமயத்தையும் வளர்த்து நாங்கள் பெருக செய்து நீர் எங்களுக்கு கருத்துடன் உருவாக்கியதை நாங்கள் பராமரிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. சீராக்கின் ஞான நூலின் ஆசிரியர், குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் என்று கூறுகிறார். மனிதர் முன் உயர்ந்தவர் எப்பொழுதுமே உயர்ந்தவர்கள் போல் தோன்றினாலும் கடவுள் முன்னிலையில் தாழ்ந்தவர்களாகவே கருதப்படுவர். எனவே பணிவோடு நடந்து கொள்ள வேண்டியதின் அவசியத்தை இந்த முதல் வாசகத்தில் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 17 18 மற்றும் 20, மேலும் 28 29 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 17 18 மற்றும் 20, மேலும் 28 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 68 பல்லவி 10 முதல் வசனம். அனைவரும் பாட வேண்டிய பதிலிறை பாடல். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர். மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராகும்.
ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாரின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். கடவுளே உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினேன். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்திடுவீர். இரண்டாம் வாசக முன்னுரை. ஒரு காலத்தில் கடவுள் அச்சம் தரும் நெருப்பிலும் இருண்ட மேகத்திலும் கொடிய இருளிலும் சூழல் காற்றிலும் வெளிப்பட்டார். ஆனால் நமது காலத்தில் வானதூதர்களாலும் நீதிமான்களாலும் சூழப்பட்ட அமைதியின் கடவுளாக தாழ்ச்சியின் கடவுளாக காட்சியளிக்கின்றார் என்று சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் உள்ள வித்தியாசங்களின் மூலம் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு இறைவனோடு ஒப்புரவாகியுள்ளார் என்பதை வலியுறுத்தும் திருத்தூதர் பவுலின் எபிரேயருக்கு எழுதப்பட்ட இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிகொடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 18 19 மற்றும் 22 24 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீ பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை
விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் அவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களுக்கு திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரியவர் ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடம், இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுக்கு பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவரும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவர்களிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் பொழுது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவரிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர்
மக்களுக்கு மறைவுரையாற்றும் பொழுது விண்ணரசு விண்ணரசு என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். இதை பார்த்து அந்த திருப்பலியிலே பங்கு பெற்ற ஒரு பணக்கார பெண்மணி, விண்ணரசு விண்ணரசு என்று நீங்கள் அதிகமான இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றீர்கள், அதை பற்றி சொல்கின்றீர்கள், ஆனால் அது எங்கு இருக்கின்றது என்று எங்களுக்கு சொன்னால் மிகவும் நலமாக இருக்கும் என்று அந்த பங்கு தந்தையை பார்த்து கேட்கின்றார். உடனடியாக பங்கு தந்தை அவரை பார்க்கின்றார். அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், ஒரு பணக்கார பெண்மணி, அதிகமாக பிறரோடு உரையாடுவது உறவாடுவது இது போன்ற செயல்களை எல்லாம் குறைத்து கொள்கின்றவர், இருப்பதை பகிர்வதை அவர் விரும்பாதவர். இவ்வாறாக அந்த செயல்களை எல்லாம் பார்த்து அந்த பங்கு தந்தை மிக அழகாக சொல்கின்றார், விண்ணரசுக்கு செல்கின்ற அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் அந்த வழியை நீங்கள் சென்று பார்த்தவுடனே நீங்கள் எளிதாக அந்த இடத்திற்கு சென்று விடலாம், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அதன் பின் நீங்கள் அந்த விண்ணரசு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக மாறும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றார். உங்களுடைய தெருவிலே அந்த கடைசியிலே ஓரமாக இருக்கின்ற கடைசியாக இருக்கின்ற அந்த ஒரு குடிசை வீடு, அந்த இடத்திற்கு செல்லுங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக தான் நான் அந்த வீட்டிற்கு சென்று வந்தேன். அந்த வீட்டிலே ஒரு மூதாட்டி ஒருவர் தனிமையாக படுத்து கொண்டிருக்கின்றார். அவரோடு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உரையாடுங்கள், உறவாடுங்கள். அதன் பின் நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன படுகின்றது, என்ன புரிகின்றது என்பதை பற்றி என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விண்ணரசுக்கு செல்வதற்கு ஒரு எளிய வழி இதுதான் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் பார்க்கின்றார்கள், போகின்றார்கள். அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நிலைமையெல்லாம் இவர் கேட்கின்றார்கள். பரிதாபமான ஒரு நிலை, கஷ்டமான ஒரு நிலை. இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரியாக இருக்கின்றேன், என்னிடம் எவ்வளவோ உணவுகள் இருக்கின்றன, வேலையாட்கள் இருக்கின்றார்கள், எனக்கு தேவையெல்லாம் அந்த சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்கின்றது. ஆனால் இந்த பெண்மணி தனிமையாக, உணவு கூட வழி இல்லை, யாரும் உதவி செய்யக்கூட ஆள் இல்லையே என்கின்ற அந்த சூழ்நிலையை எல்லாம் அவர் பார்க்கின்றார். புரிந்து கொண்ட பின்பு இவளுக்கு ஏதாவது ஒரு உதவியை நான் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய குடும்ப மருத்துவரை அழைக்கின்றார். அழைத்து அந்த மூதாட்டிக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய வேண்டும், மருத்துவம் அளிக்க வேண்டும் என்று அழைத்தவுடனே அந்த மருத்துவர் வருகிறார், உதவி செய்கிறார்கள். அதன் பின் அவர் பார்க்கின்றார், அவரிடம் காணப்படுகின்ற அந்த புன்னகை, அவரிடம் காணப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்த பிறகு இதுவரை என்னிடம் மிகப்பெரிய பொருட்கள் வாங்கும் பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட ஏதோ இந்த சாதாரண ஒரு சிறிய உதவியில் நான் இந்த ஏழை மூதாட்டிக்கு செய்யும் பொழுது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி ஒரு மிக பெரியதாக உள்ளது என்கின்ற அந்த உணர்வு அவருக்கு வருகின்றது. பங்கு தந்தையிடம் சென்று அவர் அதை பகிர்ந்து கொள்கின்றார். நான் இதுவரை கண்டிராத ஒரு நிம்மதி, மன அமைதி, மன மகிழ்ச்சி இந்த மூதாட்டிக்கு நான் செய்த அந்த சிறிய உதவியில் நான் கண்டு கொண்டேன். இதுதான் எனக்கு முக்கியம். நான் இருப்பதை நான் அவரோடு பகிர்ந்து கொள்கிறேன். இனிமேல் அவர் இறக்கும் வரை நான் அவருக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிகழ்வை பகிர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற அந்த வார்த்தை உணவை மையப்படுத்தியது. உணவானது உறவினுடைய அடித்தளம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, எங்கு எதற்கெடுத்தாலும், ஒருவேளை திருமணமோ அல்லது இறப்போ எதுவாக இருந்தாலும் உணவை மையப்படுத்தியது. அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக கையளித்து உணவாக நமக்கு கொடுத்தவர். இந்த உணவை மையப்படுத்தியது. நாம் எங்கு சென்றாலும், ஒருவேளை அந்த வீட்டிலே நாம் உணவு அருந்தவில்லை என்றால் அங்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் வரலாம், கலக்கம் வரலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை அவர் வெளிப்படுத்துகின்றார், உறவை வளர்க்க விரும்பாத ஒரு மனிதராக இருக்கின்றார் என்று இது போன்ற ஒரு சிந்தனையெல்லாம் நமக்கு வருகின்றன. அதனால்தான் இன்றைய நாளிலே வருகின்ற இந்த நற்செய்தியை, லூக்கா நற்செய்தியை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய லூக்கா நற்செய்தியாளர் ஒரு 3 முறை இயேசுவினுடைய அந்த உணவை பற்றி தெளிவாக விளக்குகின்றார். இந்த பரிசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான அந்த உணவு உரையாடல் ஒரு 3 முறை பதிவு செய்கிறார்கள். முதல் முறையாக நாம் பார்க்கும் பொழுது மரிய மகதலேன் பார்க்கின்றோம். ஒரு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை வைத்திருக்கின்றார்.
அதை கொண்டு வந்து தன்னுடைய ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பாதத்திலே அதை தடவி கூந்தலால் அதை துடைத்து அவருக்கு உணவளிக்கின்றார். இங்கு இயேசுவுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இடையிலான அந்த உறவை வளர்க்கும் பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதை பார்க்கின்றார்கள். அதை பார்த்து அங்கே ஒரு உரையாடல் அங்கே தொடங்குகின்றது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசு ஒரு பரிசேயர் ஒருவர் இயேசுவை அழைக்கின்றார். எங்களுடைய இல்லத்திற்கு வாருங்கள், உணவு அருந்தலாம் என்று அழைக்கின்ற ஒரு நிகழ்வை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலே வருகின்ற இந்த நற்செய்தியிலே இயேசுவை அவர்கள் அழைக்கின்றார்கள். அழைக்கும் பொழுது அந்த நடக்கின்ற அந்த உரையாடலை தெளிவாக இங்கே விளக்குகின்றார்கள். பாவிகளோடும் மாயக்காரரோடும் ஏறக்குறைய முதலாவது நிலையில் வருகின்றவர் ஒரு பாவி, இரண்டாவது வருகின்றவர் ஒரு பணக்கார ஒரு பரிசேயர், மூன்றாவதாக வருகின்றவர் இங்கே பணக்காரராக இருந்தாலும் இயேசுவை பின்தொடராத இருந்த ஒரு மனிதர், அவரை பற்றி கேள்விப்படாதவர், கேள்விப்பட்ட பின்பு இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நன்றாக உள்ளது என்று இவரை அழைக்கின்றார். எனவே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது பாவிகளும் ஆயக்காரர்களும் மற்ற அனைவருக்கும் இவர் பொதுவானவர் என்று இவரை பார்க்கின்றோம். இதையே மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சக்கேயினுடைய இல்லத்திலே இயேசு அவர் அழைக்கின்றார். கீழே இறங்கி வாரும், உனக்கு மீட்பு உண்டாயிடுச்சு, உன்னுடைய வீட்டில் நான் அன்னைக்கு உணவு அருந்த போறேன்னு சொன்ன உடனே அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் முணுமுணுக்கின்றார்கள். பாவிகளோடும் மாயக்காரர்களோடும் இவன் உணவு அருந்துகிறான் என்று, கடவுளுடைய மகன் என்று சொல்கிறானே, இவன் எப்படி பாவிகளோடு உறவாட முடியும் என்று அங்கே அந்த ஒரு நிகழ்வை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இயேசுவினுடைய வார்த்தை நோயுற்றவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறாக இந்த நற்செய்தியினுடைய தொடக்கமானது இயேசுவை அழைக்கின்றார்கள். அழைக்கப்பட்ட இயேசுனுடைய அங்கே செயல்பாடு எப்படி இருக்கின்றது? அங்கே இயேசுவை அழைத்த உடனே நம்ம வீட்டில் சாப்பிடும் பொழுது யாராவது நம்ம பிளேட்டை ஊற்று அப்படியே கூர்ந்து பார்த்தா நமக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. என்னடா இவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இப்படி நம்ம பிளேட்டை அப்படியே நம்மளை ஊற்று பார்க்குறாங்களேன்னு ஒரு மனத்தாங்கல் வரலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற முதல் வார்த்தை, இயேசுவை அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள், பார்த்தார்கள். ஏனென்றால் வழக்கமாக ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர், ஒரு பணக்காரர் அழைத்திருந்தால் யாரை அழைப்பார்? ஒரு ஏழையை கட்டாயம் அழைக்க மாட்டார். ஒரு பணக்கார ஒரு மனிதரை தான் அவர் அழைத்திருப்பார். ஆனால் அவருக்கு புரிகின்றது, இயேசுடைய வார்த்தையை இவர் கேட்டிருக்கின்றார். இவருடைய செயல்பாடுகளை கேட்ட இவருடைய செயல்பாடுகள் அனைத்து மிக உயர்ந்தவையாக இருக்கின்றது. இவர் பின் இவ்வளவு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்களே, இவர் ஒரு மக்கள் செல்வராக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே என்று, இவர் ஒரு பணக்காரராக தான் இருக்க முடியும் என்று உணர்ந்துதான் இயேசுவை அழைக்கின்றார். இந்த அழைக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள், அதை தான் கூர்ந்து கவனிக்கின்றார்கள். வழக்கமாக அந்த யூத சமுதாயத்தில் ஒன்றாக அந்த டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது விருந்தாளி, அந்த வீட்டிற்கு வந்திருக்க அந்த விருந்தினர் என்ன செய்தியை அவர்களுக்கு கொடுக்க போகிறார், என்ன பகிரப் போகின்றார்? ஒருவேளை இது அரசியலா அல்லது ஆன்மீகமா, நம் ஊரை பற்றி ஏதாவது பேச போகிறாரா? இவ்வாறாக பலவிதமான செய்திகள் அந்த உணவு அருந்தும் பொழுது பகிரப்படும். உணவின் பொழுதுதான் அதிகமாக இந்த உரையாடல் வெளிப்படுத்தப்படும். அதனால் அவரை கூர்ந்து கவனிக்கின்றார்கள். அவர் என்ன செய்தியை நமக்கு சொல்ல போகிறார்? அங்கு அடுத்ததாக இயேசுவை அழைத்தார்கள், அமர்ந்தார்கள். இயேசு செய்தியை தொடங்குகின்றார். முதலாவதாக அழைத்தவரை இவர் பார்க்கின்றார். அழைத்தவரை பார்த்து ஏறக்குறைய அந்த சமுதாயத்திலே இந்த உணவிற்காக வருகின்றவர்களை எப்படியெல்லாம் இவர்கள் அமர செய்கிறார்கள், யார் யாரையெல்லாம் இவர்கள் அமர செய்கிறார்கள், ஏன் ஒரு சிலரை மட்டும் வெறுத்து ஒதுக்குகின்றார்கள், பின்னிலையில் அவர்கள் அமர வைக்கின்றார்கள் என்று இவ்வாறாக இவர்களுக்கு எளிய வகையிலே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த அழைத்தவரை, அந்த அழைப்பினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், உணவு பரிமாறுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரோடு பகிர்ந்து கொள்கின்றார். அந்த பகிர்தல் தான் நாம் பார்க்கும் பொழுது இயேசு அங்கே பெருமைக்காக அல்லது திரும்ப நாம் பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் அழைக்கக்கூடாது. நீங்கள் யார் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுனுடைய அந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்கின்றது. அதற்கு முன்னதாக அந்த அழைக்கும் பொழுது அவர் பார்க்கின்ற அந்த போட்டியும் பொறாமைகள் கூச்சலும் இருக்கின்ற அந்த இடத்திலே
நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பெரியவர் ஒருவருக்கு இடம் உண்டு, நீ அவருக்குரிய அந்த இடத்தில் நீ அமராதே, நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கும் பொழுது உனக்கு மேன்மை பிறக்கும் என்று மிக தெளிவாக அவர் சொல்வார். நீ ஒருவேளை நீ முன்னதாக சென்று அமர்ந்து விட்டால் நீ அந்த இடத்திற்கு உரியவன் அல்ல என்று உன்னை அவர்கள் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு மனத்தாங்கல் ஏற்படும். நீ பெரியவனாக கருதப்படும் பொழுது, உன்னை அழைக்கும் பொழுது நீ மேன்மைப்படுவாய் என்று அந்த நீதிமொழிகள் வழியாக இயேசு அறிந்தவர் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளக்குகின்றார். இருப்பினும் அங்கே பார்க்கின்றோம், அந்த அழைத்தவரை நீர் இப்படியெல்லாம் செய்கின்றீர், கைமாறு பெறுவதற்காக மீண்டும் அவர்கள் எனக்கு செய்ய வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக நீ இவர்களை அழைக்க வேண்டாம் என்று அவர் சொல்கின்றார். இரண்டாவதாக, அந்த அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் அவர் பார்க்கின்றார். அவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு வேண்டியவர்களாக, உறவுகளாக, நட்புகளாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கையில் எப்படி இந்த சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள், இவர்களுக்கு எப்படி நாம் உணவு கொடுக்க முடியும்? அவர்கள்தான் இந்த விண்ணரசிற்கு முதன்மையானவர்கள். அவர்களால் மீண்டும் திருப்ப கொடுக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு மனநிறைவு கிடைக்கும் என்று, அவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று இயேசு அந்த இரண்டாவது நிகழ்வை தெளிவாக விளக்குகின்றார். இன்றைய அந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இந்த சீராக்கினுடைய ஞானம் ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மறைக்கல்வி புத்தகம் என்று நாம் சொல்லலாம். யூதர்களுக்குரிய ஒரு மறைக்கல்வி புத்தகமாகவும் இது கருதப்பட்டது. இன்றைய நாளிலே வருகிற அந்த வார்த்தை ஏறக்குறைய அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையிலான அந்த உரையாடல், உறவாடலையும் அந்த சீராக்கினுடைய ஞான நூல் முழுமைக்கு நாம் படிக்கும் பொழுது அதை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, காலை எழுந்தது முதல் உறங்க செல்லும் வரை நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஒரு செயலையும் சரி, ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது உறவுகள் சார்ந்த, பணி சார்ந்த அனைத்தையும் அந்த சீராக்கின் ஞான புத்தகம் நமக்கு ஒரு மறைக்கல்வியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் முழுமையாக படித்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு செயல்களையும் மிக தெளிவாக அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனால்தான் இன்றைய நாளிலே வருகின்ற அந்த முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது முதலாவது அந்த உரையாடலை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது பணிவு, துணிவு, தாழ்ச்சியோடு இருக்கவும், ஒரு மனிதர் எப்படி பிறரோடு அந்த உரையாடலை எப்படி அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாகவும், மூன்றாவதாக செருக்குற்ற அந்த ஏழைகளுக்கு நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும், நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெறும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். இங்கே ஏறக்குறைய இந்த தாழ்ச்சியை அடிப்படையாக கொண்டதுதான் இன்றைய 3 வாசகங்களுமே அமைகின்றன. முதலாவது பந்தியிலே அந்த இறுதி இடத்தை தேர்ந்து கொள்ளுதல். இரண்டாவதாக வருகிற இன்றைய முதல் வாசகம் தாழ்ச்சியோடு ஒரு மனிதர் பிறரோடு உறவு கொள்ளும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்படுகிறார். மூன்றாவதாக வருகின்ற இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாம் வாசகம் சீனாய் மலை ஆண்டவரை தேடி சென்ற மோசேயினுடைய நினைவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். சீனாய் மலையானது ஆண்டவரை நாம் தேடி செல்கின்ற ஒரு இடம். அதனால்தான் சீனாய் மலைக்கும் அங்கே சீயோல் மலைக்கும் உள்ள அந்த வேறுபாடை விளக்குகின்றார்கள். சீயோல் மலையானது ஆண்டவர் மலையிலிருந்து நம்மை நோக்கி வருகின்ற ஒரு இடம். மேலிருந்து, அதுதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்வார், ஆண்டவர் உனக்கு சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. மேலிருந்து கீழ் வருகின்ற ஒரு நிகழ்வுதான் அந்த சீயோல். அங்கே சீனாயானது கீழிருந்து நாம் மேல் ஏறி செல்வதல். அங்கே மோசே ஆண்டவரை பார்ப்பதற்கு மேலே ஏறி செல்கிறார். ஆனால் சீயோலானது ஆண்டவர் மேலிருந்து நமக்கு ஆசி வழங்குகின்றவர், மேலிருந்து கீழ் இறங்கி வருகின்றவராக வெளிப்படுத்துவதுதான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு அமைகின்றது. பிரியமானவர்களை, இந்த 3 வாசகம் தாழ்ச்சி அடிப்படையாக நமக்கு கொண்டது. நாம் தாழ்ச்சியோடு நாம் ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
வல்லமையா இறை மகனமக்காய் மனிதரானா கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சீயோனில் இருந்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் இப்பொழுது நிரப்பப்பட நம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவையில் அனைத்தையும் நாம் சமர்ப்பித்து சிறப்பாக மன்றாடுவோம். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை என 2ஆம் வாசகத்தில் விவரிக்கப்படும் நிலை உருவாகும் வரை பயணிக்கும் திரு அவையாகிய எம்மை வழிநடத்தி வருகிற திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் இறைமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறரன்பு ஆகிய இறையியல் பண்புகளோடு வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது என்கிற ஞான நூலின் வார்த்தைகள் உண்மையாகி வருகிற இக்காலகட்டத்தில் அகந்தை மற்றும் ஆக்கிரமிப்பு, மனப்பான்மை, மீட்டொழிப்பு, பணிவும் சாந்தமும் அமைதியை நாடுகிற நல்லுள்ளமும் கொண்டவர்களாய் இவ்வுலகின் தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதன்மையான இடங்களை பெறுவதற்கும் பெருமை பாராட்டுவதற்கும் எதையும் செய்ய துணிகிற இக்காலத்தில் போட்டி மனப்பான்மையுடன் பிறரை அழித்தேனும் முன்னேற துடிக்கும் கயமையை துறந்து உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய விழுமியங்களின்படி வாழ்ந்து நேரிய வழியில் உயர்வை எய்துகிற நல்ல மனதினை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்துவோர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்துவோர் பெறுவார் என்ற உம் அருள் வாக்கை மனதில் நிறுத்தி எங்கள் குடும்பங்களிலும் பங்கிலும் சமுதாயங்களும் பிறருக்கு முன்னுரிமை அளித்து புரிதலும் பகிர்தலும் மிகுந்த அன்புறவை வளர்த்திட அருள் தரம் வேண்டிவிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் எமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்களையும் நாங்கள் பரிவுடன் கண்ணோக்கி பணிவிடை செய்தால் இவ்வுலகில் பேறு பெற்றவர் ஆர்வத்தோடு நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது
கைமாறும் பெறுவோம் என்பதை புரிந்து கொண்டு தன்னலமற்ற அறச்செயல்களில் ஈடுபடுகின்ற அருளினை இங்கே கூடியுள்ள எங்கள் அனைவருக்கும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்புமாக. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அன்பு தெய்வமே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலே நாங்கள் நற்செய்தியில் வாசிக்க கேட்டதைப் போல தாழ்ச்சியோடு வாழ நீர் எங்களுக்கு அருள் புரியும். தாழ்ச்சி என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பண்பை நாங்களும் பெற்று இப்படி ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்ப நீர் அருள் புரிவீராக. எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்ப உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விட்டு கொடுத்து வாழ ஏற்றுக்கொள்ளவும் தாழ்ச்சியோடு வாழ அன்னை மரியாவை போன்று நாங்கள் இப்பொழுதும் பிறர் முன் தாழ்ந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய எதிர்கால வாழ்விற்காக நாங்கள் செய்கின்ற தொழிலை பிறகு செய்ய பாதுகாப்பிற்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இதாம் எங்களை ஆசீர்வதியும். வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் படிக்கின்ற வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான சிறந்த ஒரு பாதுகாப்பை தந்தரலும். எங்களோடு நீர் தங்கி எங்களுக்கு தேவையான அனைத்து உதவியிலும் செய்து நாங்கள் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழ இருப்பதை பகிர்ந்து மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை யாரும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகில் நிலைத்து நான் வாழ்ந்து நிம்மதி இழந்து நின்றேன். பல நில வாழ்வினில் வசந்தங்கள் தேடி களவில்லா பாவம் செய்தேன். தனது உயிரை பலியென தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன் என்று உமக்கு நான் எதை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, நாங்கள் உம் திருமுன் மகிழ்வோடு கொண்டு வந்துள்ள எங்கள் எளிய காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கியலும் மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது நீர் பொழிந்து இவ்வாறு அருளடியாள முறையில் நிகழ்த்தும் இப்பலி முது ஆற்றலால் நிறைவு பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராம் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் புகழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே அன்பு, அமைதி, சமாதானம் பெருக வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர் சீயோன் மலையிலிருந்து நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் செய்கின்ற தொழில், பணி பாதுகாப்போடு பணி செய்ய, வளர்ச்சி பெற, நாம் நினைக்கின்ற, ஆசைப்படுகின்ற, தொடங்குகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெற இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். வருகின்ற புதிய மாதத்திலே இறைவன் தாமே நமக்கு உற்ற துணையாக நின்று பாதுகாத்து நல்வழி நடத்தவும், நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற அப்படி ஆசீரால் நம்மை நிரப்ப நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகன் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வனமே உணவு அருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திரு கரத்தால் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவாவும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை என்று உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் மண்ணின் மறை சாட்சி புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதி அடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய முடிய திரு அவையை சிறப்பாகவும் மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய் தரலும். பல்வேறு விண்ணப்பங்களோடும் தேவைகளோடும் உடைய திருவடி நாடி தேடி வந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் நிறைவேற்றும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்து மரித்த நல்ல உள்ளங்கள், ஆசிரிய பெருமக்கள், வழிகாட்டிகள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைக்கின்ற தீமைகள், தீராத நோய்கள், மனநோய்கள், கடன் சுமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்களும் மீது வைக்கின்ற எங்கள் நம்பிக்கையை நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவருடைய அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் போக்கும் இறைவன் செம்மறியே எம்மீ இரக்கம் வையும். உலகின் போக்கும் இறைவன் செம்மறியே உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். நாம் அனைவரும் பக்தியோடு இணைந்து இந்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் உம் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அரும் மருந்தாகவும் இருப்பதாக. ஆமேன். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உயிருள்ள தெய்வம். தாட்சி என்கின்ற சிறந்த பண்பை தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர். கடந்த மாதம் முழுவதும் தன்னுடைய கண்ணின் கருவழி போல நம்மை பாதுகாத்து நல்வழி நடத்தியவர். வருகின்ற நாட்களிலும் தன்னுடைய ஆசியால் நம்மை நிரப்பப் போகின்ற ஆண்டவர் இயேசு இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அனைவரும் முழந்தாளிடவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூப்ளி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழியாக நம்பிக்கையாகவும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கி காத்தருளி மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களாக ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாக உம்மில் தூண்டி எழுப்புவனவாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் அருள் எத்துணை மிகுதி. ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி நவில்கின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரியவும் எங்களையே தூண்டி எழுப்பவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.